ரிசீவிங் காஸ்மிக் எனர்ஜி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயற்கை எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு நம்ம என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். கடவுள், இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்டமான கடவுள், அந்த மாதிரி யாரை வேணால் அதை குறிப்பிட்டுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நான் இயற்கை எக்ஸிஸ்டன்ஸ் அந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். அதாவது அந்த இயற்கை மனிதர்களை தொடர்பு கொண்டு மனிதர்களுக்கு தேவையான புரிதலையும் அதை பற்றின அறிவையும் கொடுக்கறதுக்கு எப்பவுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் அதை கொடுக்கறதுக்கு எல்லா மொமெண்ட்டுமே அது ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம மனிதர்களாகிய நாம அதை ரிசீவ் பண்ணிக்கிற தன்மையில இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அதாவது இப்போ மனிதர்களோட மனிதர்கள் உரையாடுறது அப்படின்னா நம்ம இப்போ நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு எனக்கு தெரியாத லாங்குவேஜில் யாராவது என்கிட்ட ஏதாவது ஒன்று பேசினா அது எனக்கு புரியாது இல்லையா? அப்போது எக்ஸிஸ்டன்ஸோட மொழி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது எக்ஸிஸ்டன்ஸோட மொழி அப்படிங்கிறது நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு தன்மையில் இருக்கணும். அது எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க கிட்ட தான் அந்த மேலான விஷயங்கள் ரிசீவ் ஆகும். எந்த மனிதன் சுயநலம் இல்லாமல், அதாவது என் வீடு, என் குடும்பம், என் ஒய்ஃபு, என் ஹஸ்பண்டு, என் குழந்தைங்க, என்னோட சொத்து, என்னோட பணம், என்னோட இது அப்படின்னு சொல்லி அவன் அந்த மாதிரி ரொம்ப சுயநலமா இருந்தான் அப்படின்னா அந்த விஷயம், அந்த மேலான எனர்ஜி ஒரு துளி கூட அவனால ரிசீவ் பண்ண முடியாது. யார் ஒருத்தவங்க சுயநலம் இல்லாம தன் வாழ்க்கையவே மற்ற மக்களுக்காக, பொதுமக்களுக்காக, தனக்கு சம்பந்தம் இல்லாத மக்களுக்காக, தனக்கு முகம் தெரியாத ஒரு மக்களுக்காக, ஃபியூச்சர்ல வரப்போற மக்களுக்காக அர்ப்பணிக்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மேலான எனர்ஜி ரிசீவ் ஆகும். அப்போ பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னா அது கிடையாது. அதாவது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுடைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், இல்லை அம்மா அப்பாவை கேர் எடுத்துக்கிறதாகட்டும், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கும் சுயநலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா தன் குடும்பத்தை சார்ந்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க தான் கரெக்டுன்னு பேசுறது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேல எந்த தவறுமே இல்லை அப்படின்னாலும் அவங்க தனக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, தன் குடும்பத்தை சாராத யாரோ ஒருத்தருங்கிறதுனால அவங்கள பிளேம் பண்றதும் இருக்கு பாருங்க. இது மோசமான ஒரு குணம். அது இருக்கக்கூடாது. உண்மையும் நேர்மையும் இருக்கணும். தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை அவங்க அதை மறுக்கணும்னோ இல்லை அதை செய்யக்கூடாதுன்னோ அர்த்தம் கிடையாது. ஆனா நீங்க ஊர்ல இருக்க எல்லா குழந்தைங்களையும் படிக்க வைக்க முடியாது இல்லையா? நீங்க ஏர்ன் பண்றது உங்க குழந்தைங்களை படிக்க வைக்க மட்டும்தான் சரியா இருக்கும்போது நீங்க அதை செய்யலாம். ஆனா மற்ற குழந்தைகள் மேல ஒரு அன்பு இல்லாம ஒரு வெறுப்புணர்வு, இல்லை தன் குழந்தைதான் ஓஸ்தி அப்படிங்கிற மனோநிலை, அந்த மனோநிலை தான் தவறு. நீங்க யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டாம். ஆனா அந்த அன்புணர்வு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ரோட்ல யாரோ ஒரு வயசானவர் போறாரு, அவரு சிரமப்படுறாரு, வெயிட்டை தூக்கிட்டு போறாரு அப்படிங்கும்போது நம்மளுடைய அப்பாவோட ஏஜ் தானே இருக்கும் அப்படின்னு அவரின் பால் அவருக்கு உதவி செய்யறது அடுத்த கட்டம். ஆனா அவரின் மேல் ஒரு பரிவு வரும் இல்லையா? ஒரு அன்பு வரும் இல்லையா? அந்த உணர்வை தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ அந்த அன்புணர்வு எல்லார் மேலேயும் இருக்கணும், எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கணும். உண்மையா சொல்ல போனா அந்த மாதிரி பீப்புள் இந்த சமுதாயத்துல நடக்கிற, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஆறுகளை பிளாஸ்டிக் குப்பைகளை போட்டு, ஒரு காலத்துல நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆத்து தண்ணியில ஊத்து பறிச்சு அந்த தண்ணியை தான் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். ஆறெல்லாம் அவ்வளோ சுத்தமா இருக்கும். அதுலதான் மக்கள் போய் துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க, வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஆனா என்னைக்கு சயின்ஸ் வளர்றதுனால சாதகமும் இருக்கு, பாதகமும் இருக்கு. அப்போ அந்த ஆத்தை நம்பிதான் மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கும்போது அந்த ஆறுகள் சுத்தமா இருந்துச்சு. ஆனா என்னைக்கு சயின்டிஃபிக்கா சயின்ஸ் டெக்னாலஜி முன்னேறி வீட்டுக்கு வீடு போர் போட ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கே அவனுக்கு ஆறு தேவையில்லாத ஆயிடுச்சு. ஊர்ல இருக்க ஏரி, குளம், கண்மான்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே தேவையில்லாத விஷயம் ஆயிடுச்சு. அவன் 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 வீட்டுல பைப்பை திறந்தா தண்ணி வருது இல்லையா? அப்ப அது எப்படி இருந்தா என்ன?
அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு. அது எவ்வளவு ஒரு சுயநலமான ஒரு மனநிலை இல்லையா? அந்த இடத்துல நமக்கு தண்ணி இருந்தாதான் பூமியில நிலத்தடி நீர்மட்டம் உயரும். நம்ம குழாயில தண்ணி வரும். அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கூட மக்களுக்கு இல்ல. ஸோ அந்த மாதிரி நேர்மையான, உண்மையான மனிதன் வந்து பொது உடைமை. பொது உடைமையானாலும் அத பத்தி ஃபீல் பண்ணுவான். இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார். அவர் வந்து மண்ணை வந்து வளப்படுத்துறது எப்படி, விவசாயிகளுக்காக எவ்வளோ தன்னுடைய வாழ்க்கையவே, தன் குடும்பத்தை கூட பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிச்ச ஒருத்தர். அப்போ ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா ஓஷோ மாதிரி இல்லையா? இப்ப ரமணரே பாத்தீங்கன்னா அவர் வீட்டிலேயே அவர் இருந்திருந்தாருன்னா அவரை தேடி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்க முடியுமா? இல்லையா? அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து இந்த சமுதாயத்துல எனக்கு பெருசா அதை பத்தி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க அதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும். அதாவது நீர் மாசுபாடு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு போராளி போராடிட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து மண்ணை மாசுபடுத்துறாங்க, விவசாயத்தை வந்து உரத்தை போட்டு மண்ணை மலடாக்குறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் போராடிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் காற்று மாசை பத்தி போராடிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் சூழலை பத்தி, காட்டு விலங்குகளை பத்தி. இந்த மாதிரி உலகத்துல ஏகப்பட்ட மக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த எடுத்து வச்சு அவங்க எதை ஃபீல் பண்றாங்களோ அதை வச்சு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவங்க மூலமா அந்த விஷயத்த மக்களுக்கு ஒரு விஷயத்த வெளிப்படுத்த விரும்புது. ஸோ அந்த விஷயம் அவங்க வந்து ரிசீவ் பண்றாங்க. அதனாலதான் அவங்களால வந்து அதை வந்து ஃபுல் இதா வெளிப்படுத்த முடியுது. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நிமல் ராகவன்னா ஏதோ ஒரு பேர் அந்த பையன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின்ல இருந்துட்டு தன்னுடைய ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி அவங்க ஊர் குளம், அதாவது ஊர்ல வந்து தண்ணி பஞ்சம் இருக்கு. அந்த ஊர்ல கண்மாய் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து குப்பை கூலம் இப்படி இருக்கு. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அவர் வந்து அவங்க ஊரை அந்த கண்மாயை வந்து தூர்வாடுறாரு. அந்த வருஷம் மழை பெஞ்சப்ப எல்லா மழை நீரும் அந்த கண்மாயில வந்து சேருது. சேர்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரோட தண்ணி பஞ்சம் நீங்குது. இப்ப வந்து அவர் வந்து கென்யால போய் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஊர்கள்ல போய் அந்த மாதிரி ஏரி குளங்களை தூர்வாரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஏதோ ஒரு உணர்வு, அவன் வந்து ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனிதனாலதான் அந்த விஷயத்த வந்து உணர முடியும், மக்களுக்காக செய்ய முடியும். யாரெல்லாம் தயாரா இருக்காங்களோ அவங்க மூலமா தான் அந்த மாதிரி அது ப்ராஜெக்ட்னே வச்சுக்கலாமே, ப்ராஜெக்டை வந்து எக்ஸிஸ்டன்ஸ் வந்து செயல்படுத்தும். அதனால அந்த எக்ஸிஸ்டன்ஸோட குரலை கேட்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்போ அந்த விஷயத்த ரிசீவ் பண்றது எப்படி அப்படின்னா, மனம் அப்படிங்கிறது குறைய குறையதான் அந்த விஷயம் வந்து ரிசீவ் ஆகும். ஏன்னா அந்த மனம் தான் வந்து உங்களை சுயநலமா வச்சிருக்குது. இப்போ ஓசோ சொல்வாரு சுயநலமா இரு. அப்போ ஓசோ சொல்லியிருக்காரு சுயநலமா இரு அப்படின்னு. ஓசோ சொல்ற சுயநலம் வந்து வேற. நீ வந்து இந்த சொசைட்டியை பத்தி கவலைப்படாத, யார் என்ன சொல்லுவாங்கன்றத பத்தி நீ கவலைப்படாத, உன்னுடைய உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி வாழு, உன்னுடைய உணர்வுக்கு சுயநலமாயிருன்னு சொல்றாரு. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சொன்னோம் இல்லையா, மனம் குறைய குறையதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸோட அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு கெயின் ஆகும் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னா அதுக்கு உதவுறது தான் தியான யுக்திகள். ஸோ அந்த தியான யுக்திகள், அது ஓஷோடைய அந்த ஆக்டிவ் மெடிடேஷன் செய்யும் போது என்ன ஆகும், நம்மளுடைய மைண்டோட ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான். நம்மளுடைய அந்த ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம ரிசீவ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒருத்தர் நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு இன்னும் மேலும் மேலும் அந்த நெகட்டிவான அந்த தாட்ஸ், நெகட்டிவான மனிதர்கள் குறித்த அந்த விஷயங்கள் தான் வந்து ரிசீவ் ஆகும். அது எப்படி அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி கூட கொஞ்சம் அவுட் ஆஃப் டேட்டு. இப்போ அப்டேட்டடாக நம்ம இருக்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம யூடியூப். நீங்கள் யூடியூப்ல இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்களோ அதை தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை பற்றி யாரெல்லாம் தமிழில் பேசியிருக்காங்க இல்லை அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இதே நீங்கள் சமையல் குறிப்புகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமையல் குறிப்புகளாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இல்லை நீங்கள் அரசியல் சார்ந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் சார்ந்த நியூஸை சஜஸ்ட் பண்ணும்ல. அதே மாதிரி தான் நம்ம மனமும் வேலை செய்யும். எப்படின்னா நம்ம எதை நோக்கி சிந்திக்கிறோமோ அதை பற்றின விஷயங்கள் தான் நமக்கு ரிசீவ் ஆகும்.
ஸோ நீங்கள் மேலான விஷயங்களை சிந்திக்கும் போது என்ன ஆகும்னா, மேலாத்ம ஆத்மாக்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட சில விஷயங்கள், சில ரகசியங்களை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அதே போல ரொம்ப சுயநலமா, ரொம்ப கீழான யாரை ஏமாத்தலாம், எப்படியா இருந்தாலும் யாரை காலை வாரி விட்டு நம்ம முன்னுக்கு வரலாம் அப்படின்னு ஒருத்தன் அந்த தாட்ஸோட இருந்தானா, அந்த மாதிரி ஆத்மாக்கள் தான் உங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நாம அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க. நாம எதை குறித்து சிந்திக்கிறோமோ அதை பத்தின விஷயங்கள் தான் நமக்கு வந்து அந்த காஸ்மிக் இதுல இருந்து ரிசீவ் ஆகும். ஏன்னா இந்த அண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்த பத்தின பதிவுகளும் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நம்ம எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கோமோ அதுக்கு தகுந்த விஷயங்கள் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நாம எதை பத்தி சிந்திக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி. ஸோ நாம வந்து ரொம்ப ரிசப்டிவா அந்த மாதிரி ரொம்ப ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து ஓஷோ தான் மாஸ்டர் அப்படின்னு நான் இது பண்றேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா எனக்கு அவர் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆன்மீகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜி லெவலே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த காஸ்மிக்கோட போய் அந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸோட போய் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படி கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு அது சார்ந்த அந்த புரிதல், அது சார்ந்த அந்த இன்டெலிஜென்ட், அந்த அறிவு, அது சார்ந்த அந்த அறிவு வந்து அதிகமா இருக்கும். அப்போ அவங்க கிட்ட நீங்க எந்த கேள்விகள் கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் மெடிடேஷன் டெக்னிக்ஸ். ஸோ எதுவுமே நம்ம செய்யாமல் அந்த மாதிரி எண்ணங்களை மட்டும் தூய்மையாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதனால் மெடிடேஷன்ஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது நமக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க தினசரி ஒரு தியானமாவது 1 மணி நேரம் பண்ணினாலே போதும். ஸோ இது மாதிரி இன்னும் ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.